ஒரு தெய்வத்தை எப்படியெல்லாம் சரணாகதி அடைய வேண்டும், அது எப்படி சரணாகதி அடைஞ்சா நமக்கு பலன் தரும் என்பதை, அவங்க அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது, அதை வணங்கும்போது, அவரை தூக்கி கொண்டு வரும்போதும், அந்த வீதி உலா சுத்தி சுத்தி அவங்க வரும்போதும், பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு பிரமிப்பா இருந்துச்சு, அந்த கோயிலோட வழிபாட்டை பார்க்கும்போது. ஏன்னா, அந்த அளவுக்கு அதோட பிர விழாக்கள் வந்து ஒரு சிறப்பா காலங்காலமா அவங்க வந்து தொடர்ந்து இத வந்து செஞ்சுகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாரி ஒரு விழாவை தான் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக அந்த பெருமாள் வீதி வரும் உலாவை இந்த வீடியோ மூலம் பதிவு செஞ்சிருக்கேன் நண்பர்களே. அதே மாரி இந்த ஸ்ரீரங்கத்தோட ஒரு அற்புதமான ஒரு கோபுரம். அந்த கோபுரத்தை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும். அதே மாரி அந்த கோயில பார்ப்பதே ஒரு பிரமிப்பா இருக்கும். அந்த தமிழர் திருநாள் சித்திரை முதல் நாள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக அந்த கோயிலோட விழா கோலமாக இரவு காட்சிகளாகவும், பகல் நிகழ்வாகவும் அந்த நிகழ்வையெல்லாம் பார்க்கவே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்பாடு இருக்கு. அதேமாரி அந்த கோயில் உள்ள பார்க்கும்போது, இந்த ஆயிரங்காலத்து மண்டபம் என்று சொல்லக்கூடிய தூண்கள்லாம் பார்த்தா, அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பா இருக்குது. அந்த கோயில் உள்ள பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குது. அதேமாரி அந்த கோயில் வந்து சக்கரத்தாழ்வார், அவரோட கோயில் தனி சன்னதி லெஃப்ட்லயே இருக்கும் போனோட்டியே. அத வணங்கும்போது ஏன்னா சக்கரத்தாழ்வார் தான் சுழன்று வரக்கூடிய சக்கரத்தில் வந்து அமர்ந்து சுழன்று இந்த பிரபஞ்சத்தை சுழன்று வரக்கூடிய தன்மையும், அதே மாரி அவரு தான் இந்த கிரகங்களையே வந்து வழி நடத்துறார் என்பது எள்ளளவும் சந்தேகம் இல்ல. தன்வந்திரி பெருமாள் ஆக அங்க காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். தாயார் சன்னதி, ராமானுஜர் இன்ன வரைக்கும் அவர் வந்து உயிரோட தான் இருக்கிறாங்கிறது ஒரு ஐதீக வரலாறாக அந்த கோயில் இருக்குது. அவரோட கண் வந்து அப்படியே பார்க்குற மாரியே இருக்குன்னு, அந்த சிலைய பார்க்கும்போதே அந்த அளவுக்கு நம்ம தத்ரூபமா இருக்க உயிரோட இருக்கிற மாரியே இருக்கும். உட்கார்ந்திருக்கிற மாரியே அந்தோட அவரோட ராமானுஜர் இருப்பார் அந்த சன்னதி. இந்த மாரி அந்த கோயில்ல நெறைய சன்னதிகள் இருக்குது. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு ஐதீகம் வரலாறு இருக்குது. அதே மாரி அங்க பெருமாள் வந்து அ இருக்காரு வந்துங்க. அதாவது மூலப்பெருமாளாக வரக்கூடியது காவேரி பெருமாள் என்று சொல்லக்கூடிய அதாவது காவேரி பெருமாள் அப்படிங்கிற ஒரு இத வந்து அங்க வந்து வழிபாடாக செய்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த அந்த பெருமாளும் வந்து உள்ளுக்குள்ளேயே தான் இருக்காரு. அந்த கோயில் வந்து உள்ளேயே இருக்காரு. இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு சன்னதிக்கு அங்க வந்து நல்ல ஒரு வழிபாடும், அங்க இருக்கிற பிராமணர்கள், ஐயர்கள் அனைவருமே அந்த கோயில்ல வந்து சிறப்பான ஒரு அந்த கோயில சுத்தமா வச்சுக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய கோயில சுத்தமா வச்சுக்கிறது பெரிய விஷயம். அந்த கோயில வந்து அந்த அளவுக்கு சுத்தமா வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலம். ஒரு நல்ல ஒரு பொலிவாகவும், நல்ல ஒரு வாச திரவியமாகவும் அங்க வந்து இருக்குது அந்த கோயில்ல. அப்ப அந்த கோயில்ல வந்து நம்ம வந்து வழிபாடு வருவதும், அதை வந்து அங்க போய் தரிசனம் பண்ணுவதும், அதை பார்ப்பதே ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்ல. அதனால இந்த கோயில்ல முடிந்த அளவுக்கு இருக்கிறவங்க, அருகில இருக்கிறவங்களும் சரி, வெளியூர்க்காரங்களும் சரி